திருவடிகளே சரணம். சப்தமா ஏகி குண்டலவாடு வெங்கட்ரமண கோவிந்தா, அநாதரட்சக ஆபத்வாந்தவ கோவிந்தா. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் ரோட்டுக்கு போனீங்கன்னா என்ன நடக்கிறதுன்னு தெரியும். ஒவ்வொருத்தர் படுற கஷ்டம் என்னன்னு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் மறந்து நமக்கு கிருப பண்ணுறதுக்குன்னு ஆண்டாள் விசியாசம். இன்னமும் இந்த 200 பேர் உட்கார்ந்துட்டே இருக்கிறது எதுக்கோ தெரியல. பரதநாட்டியம் ஆடினா அவன் ஆடணும், நீங்கள் உட்கார்ந்து கேட்கணும். பஜனை நான் உட்கார்ந்து பாடணும், நீங்கள் ஆடணும். இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறதா எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும்னா, சம்சாரம்னா பொண்டாட்டி இல்லை, சம்சாரம்னா பாதி பேர் நினைச்சிட்டு சம்சாரம்னா மனைவி நினைச்சிட்டு அது கிடையாது. சம்சாரம்ங்கிறது நம்ம நித்தியமே அனுபவிக்கிறோமே, அதுதான் சம்சார கஷ்டம். அதனால எத்தனை பேருக்கு பகவான் ஆண்டாள் கால் கொடுத்துருக்கா, கை கொடுத்துருக்கா எல்லாம் தெரியும். எத்தனை பேர் இருக்கணும். ஒரு பாகவனை சொல்லி எந்திரிக்கிறேன்னா அதுவும் பாவம் தான். ஒரு பாகவனை சொல்லி எந்திரிக்கிறேன்னா அதுவும் பாவம் தான். அதனால வேண்டாமா தண்ணி விடலாம் கடல் தாண்டி சாரமற்ற சந்தர கடல் தாண்டி பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லையா?